Yeah, welcome to all. Yeah, in this academic year 2024-25, now we are starting the subject in science. Okay, yeah. இப்போ வந்து லாஸ்ட் இயர் நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஃபுல்லுமே லேர்ன் பண்ணியிருப்பீங்க. நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல். நம்ம எந்த ஒரு சப்ஜெக்டை எடுத்தாலும் என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்டோட நம்ம வந்து என்ன படிக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்லி ஈச் அண்ட் எவ்ரி லெசன்ஸ் ஆர் வெரி ஈஸி டு லேர்ன். எந்த ஒரு பாடத்தையுமே நம்மளால என்ன பண்ண முடியும், கல்வியை கற்க முடியும் இல்லையா? ஸோ நம்ம வந்து கத்துக்கிறதுங்கிறது ரொம்ப குறைச்சலான ஒரு விஷயம். பட் அதை தெளிவாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதான். ஏன்னா நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் நமக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட். So, based upon the 10th standard, we are learning lot of lessons from 9th. So, அது மேக்ஸாகவும் இருக்கலாம், சயின்ஸாகவும் இருக்கலாம். இதனுடைய கண்டினியூவேஷன் தான் எல்லா சப்ஜெக்ட்லையுமே நமக்கு ஃபாலோ ஆகும். ஸோ தட் ஒவ்வொரு பாடம் நடத்தும் போதுமே கரெக்டாக தெளிவாக கவனிங்க. அதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்ததோ, கிளாரிஃபிகேஷன் எதாக இருந்தாலும் தென் அண்ட் தென் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த செஷனே. ஸோ என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு டவுட்ஸ்னா நம்ம வந்து அப்பப்போ ஃபுல்லுமே கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது என்னன்னு கேட்டா, கெமிஸ்ட்ரியில 9th சயின்ஸ் சப்ஜெக்ட்ல கெமிஸ்ட்ரி பார்ட். பிகாஸ் 3 பார்ட்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் தென் பயாலஜின்னு 3 டாபிக்ஸ் இருக்கு. அப்போ நம்ம பார்க்க போறது வந்து இப்ப கெமிஸ்ட்ரியில ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கெமிஸ்ட்ரியில இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன் அப்படிங்கிறது மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிறது. ஓகேயா? மேட்டர் அரவுண்ட் அஸ்னா தமிழ்ல நம்மை சுற்றியுள்ள பொருள்கள் அப்படின்னு நம்ம சொல்றதான். ஓகே, ஸோ நம்ம சுத்தி எல்லாம் இருக்கு. The world is full of different kinds of materials, living as well as non-living things. உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள். சரிங்களா? அப்ப இப்ப வந்து நம்மளை சுத்தி இந்த உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பொருட்கள் இருக்கு. நம்ம வந்து பேசிக்கா இந்த மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிறதே ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸ் we studied lot of different ideas. You have some idea about matter. மேட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமா எல்லாருக்குமே ஓரளவுக்கு அதை பத்தின நாலேஜ் நமக்கு இருக்கும் இல்லைங்களா? நம்ம மேட்டர்ங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த லெசன்ல பிசிக்கலா இல்லாம நம்ம வந்து வேதி வினைகள் மூலமாக ஒரு பருப்பொருட்களை எவ்வாறு பிரிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஸோ நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அல்பபெட் ஓரலா சொல்லி தருவாங்க, தென் ரிட்டர்ன் அண்ட் தென் 2 letter word, 3 letter words. So in that manner we learn இல்லையா? இந்த மாதிரியான ஒரு மெத்தடாலஜியில தான் நம்ம ஒவ்வொரு பாடத்தையுமே படிச்சிருக்கோம். இன்னைக்கு ஜாமெட்ரி, கிராஃப், டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாத்திற்குமே ஒரு அடிப்படை இருக்கு. அடிப்படையில இருந்து தான் நம்ம நிறைய புதுசா கத்துக்கிட்டு வரோம். அது போலதான் இந்த மேட்டர் அரவுண்டஸ் அப்படிங்கிறதுல பேசிக்கா பிசிக்கலா எப்படியெல்லாம் சாலிட், லிக்விட் அண்ட் தென் கேஸ்ங்கிற மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். இப்போ நம்ம வேதி வினை மூலமாக ஒவ்வொன்றையும் எப்படி பிரிக்கலாம்ங்கிறது தான் எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் அண்ட் மிக்சர் அப்படின்னு சொல்லி நம்ம 3 வகையாக இந்த பொருட்களை பிரிக்கலாம். தனிமங்கள், சேர்மங்கள், கலவைகள். ஸோ இந்த டாபிக் எல்லாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த செஷன்ல தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஸோ இப்போ மேட்டர் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கோம், நம்மை சுற்றி நம்ம எல்லா வகையான பொருள்களுமே இருக்கு இல்லையா? செடி இருக்கு, அண்ட் தென் மரம் இருக்கு, அண்ட் தென் பிராணிகள், உயிரினங்கள் எல்லாமே இருக்கு. உயிரற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லும் போது கல்லு, மண்ணு எல்லாமே இருக்கு. காற்று இருக்கு, ஒளி இருக்கு, ஒலி இருக்கு, இதுவும் இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி பல வகையா நம்ம சுத்தி இருக்கிற பொருட்களை நம்மால் என்ன பண்ண முடியும், தனித்தனியாக செக்ரிகேட், பிரிக்க முடியும் இல்லைங்களா? சோ இந்த வேதிவினை மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், இதை தனித்தனியா. சோ மேட்டர் அப்படின்னாலே அதை நம்ம பல வகையா என்ன பண்ண முடியும், பிரிச்சு பார்க்கலாம் சொல்லலாம். எல்லா பொருள்களுமே நமக்கு வந்து பியூரா இருக்கா, தூய்மையா இருக்கா, தனியா இருக்கா, நம்மால் அப்படியே பயன்படுத்தும்படியா இருக்கா
அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இப்போ ஒரு தனிமங்கள், ஒரு பருப்பொருள், ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு சொன்னா அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரியணும். இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென் எடுத்துக்கிறோம். இந்த பென்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பார்ட் தனியா இருக்கு. மேல இருக்கிறது நமக்கு வந்து எப்படி இருக்கு? பிளாஸ்டிக்கால உருவாயிருக்கு. உள்ள இருக்கக்கூடியது அது எப்படி இருக்கும்? சின்ன ரீஃபில் இருக்கும், இங்க் லிக்விட் அதுல இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன பொருள் எடுத்துக்கிட்டாலுமே அதுல நம்ம என்ன பண்ணலாம்? தனித்தனியாக நிறைய பிரிக்கலாம். உள்ள இந்த பென்சில் எடுத்தா உள்ள இருக்கிறது கிராஃபைட், வெளியில இருக்கக்கூடிய என்னது மரத்தால் ஆகப்பட்டது. அதுல அழகா கலர் பெயிண்ட் அடிச்சு இருக்காங்க. அப்ப பல வகையான பொருள்கள்ல இருக்கு. அப்ப தூய்மையானது ஒரே ஒரு பொருளால் உருவாக்கப்பட்டது, பல வகையான பொருள்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த பருப்பொருட்களை கண்டிப்பாக பிரிக்க முடியும். ஓகே, சோ மேட்டர் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கோம்? பருப்பொருள் அப்படிங்கிறது தான். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி ஈஸி ஆல்சோ. நமக்கு வந்து இதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அடுத்து வரக்கூடிய எல்லாமே இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இது ஒரு சிம்பிள், நீங்க பாப்பீங்க இல்லையா ட்ரீ மாதிரி, அந்த மாதிரியான ஒரு ஈஸி மெத்தட்ல தான் நம்ம பார்க்க போறோம். திஸ் இஸ் பியோர் சப்ஸ்டன்ஸ், தூய்மையான பொருள்கள். இது இம்பியோர் சப்ஸ்டன்ஸ். இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னா தூய்மை அற்றது. எல்லாமே நம்ம என்ன பார்த்திருக்கோம்? தூய்மையான பொருளானா பல வகையான கலவையில வந்திருக்கும். அப்ப கலவை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? அதை பிரிக்கணும் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ தூய்மையான பொருட்கள் அப்படின்னு சொன்னா எதெல்லாம் எடுத்துக்கலாம்? நம்ம என்ன பார்த்தோம் ஹெட்டிங்லயே? தனிமங்கள், சேர்மங்கள், கலவைகள் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப இதை எப்படி நம்ம பிரிக்கலாம்? இந்த தூய்மையானது அப்படின்னு சொல்லும்போது தனிமம், சேர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையா நம்ம இத பிரிக்கலாம். ஓகே, சோ நம்ம இது ரெண்டு வகையா எப்படி பிரிக்கலாம்? தூய்மையான பொருட்களை தனிமம், சேர்மம், தட் இஸ் எலமெண்ட் அண்ட் தென் காம்பவுண்ட். காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னாலே என்னது? ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களால் உருவாக்கப்பட்டதை தான் நம்ம காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தனிமம் எலமெண்ட்னா ஒரே ஒரு பொருள். இது ஒன் ஆர் மோர் அப்படின்னு நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்களால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப நம்ம ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா அதை என்ன பண்ணலாம்? நம்ம ஈஸியா பிரிச்சாலும் அது மட்டும்தான் இருக்கும். நம்ம பல வகையான தனிமங்கள், உங்க எல்லாருக்குமே இந்த மாண்டலிவ்ஸ் பீரியாடிக் டேபிள் தெரியும் இல்லையா? தனிம வரிசை அட்டவணை, அதுல எல்லா வகையான தனிமங்களினுடைய பெயர்கள் இருக்கும். ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் தென் நைட்ரஜன், கார்பன் டை, நம்ம வந்து அதெல்லாம் தனித்தனியா இருக்கும் இல்லையா? குளோரின், புரோமின், அயோடின் அப்படிங்கிறதா எல்லாத்தையும் சேர்ந்து பல வகையான சேர்மங்களாக நம்ம என்ன பண்ணலாம்? உருவாக்கலாம் சொல்லலாம். எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அப்படிங்கிறது இதெல்லாம் என்னது? ஒரே ஒரு என்னது பொருளால் உருவாக்கப்பட்டது. இந்த தனிமங்கள், இந்த எலமெண்ட் எல்லாமே என்னன்னு கேட்டா தனித்தனியா இது மட்டுமே இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், நைட்ரஜன் ஆக்சைடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நைட்ரஜன் டை ஆக்சைடு சொல்லலாம். அந்த மாதிரி பல வகையானது. அப்போ நம்ம வந்து C11H22, அப்போ நமக்கு என்னது? O11. இது வந்து என்ன? நமக்கு வந்து சுகரோடையது, இதனுடைய ஃபார்முலான்னு சொல்லலாம். அப்ப ஒவ்வொன்றுமே எப்படி எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது தனித்தனியாக C12H22O11, கார்பன் 12 பங்கு, ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்றது 22 பங்கு, அண்ட் தென் ஆக்சிஜன் அப்படிங்கிறது 11 போர்ஷன் இருக்கு. அதுதான் நம்ம இந்த மூன்றால உருவாக்கப்பட்டதுதான் சுகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோடியம் குளோரைடு அப்படின்னு சொன்னா சோடியமும் குளோரைடும் இணைந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்ப கார்பன் டை ஆக்சைடு நம்மள சுத்தி இருக்கக்கூடிய காற்று, அப்படில கார்பன் டை ஆக்சைடு கலந்துருக்கு. அதுல கார்பன் அண்ட் தென் ஆக்சிஜன். இப்போ H2O அப்படின்னு சொல்லும் போது ஹைட்ரஜனும் இருக்கு, அதுல ஆக்சிஜனும் இருக்கு. ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு, நீர்ல கலந்திருக்க கூடியது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட எலமெண்ட்ஸ், தனிமங்கள் சேர்ந்து உருவாகிறது தான் நம்ம என்ன சொல்றோம்? காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ மேட்டர் ரெண்டு வகையா என்ன பண்ணிக்கலாம்?
ஒரு பெரிய ஒரு பிரிவுகளாக பியூர் சப்ஸ்டன்ஸ், இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறதையும் 2 வகையா பிரிக்கலாம். தான் தனிமங்கள், சேர்மங்கள் அப்படிங்கிறது. தனிமம் என்பது ஒரே ஒரு என்னது தனிமத்தினால் உருவாக்கப்பட்டது. சேர்மம் அப்படிங்கிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட தனிமங்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா? சோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்னது, இதுதான் உப்பு. உங்களுக்கு சோடியமும் குளோரைடும் இணைந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். இது கலவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது சுகர்னு பாத்தீங்கன்னா C12H22O11. இதுல 3 வகையா இருக்கு. கார்பன் இருக்கு, உங்களுக்கு ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன். மூன்றும் சேர்ந்ததுதான் இந்த கியூப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தண்ணின்னு எடுத்துக்கும் போது இதுல ஹைட்ரஜனும் இருக்கு, ஆக்சிஜனும் இருக்கு இல்லையா? அப்ப இதுவும் என்ன பண்ணலாம், கலவை சொல்லலாம். நம்மை சுற்றி இருக்கக்கூடியதுதான் ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம நம்மளால ஃபீல் பண்ண முடியும் இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியுது, தூய்மையான பொருள் எது, தூய்மையற்ற பொருள். அதுல நம்ம ரெண்டா பிரிக்கும் போது தூய்மையானதுல தனிமம், சேர்மம் அப்படின்னு 2 டிவிஷனா பிரிச்சு அதுல எப்படி நம்ம தனித்தனியாக இதுல அடையாளம் காண்பது அப்படிங்கறத நமக்கு புரிஞ்சிருது. ஓகேயா? டிட் யூ கிளியர்? ஹவ் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுதாப்பா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது இம்பியூர். ஏன்னா நமக்கு ஒரு ஒரு சின்ன டாபிக் நம்ம லேர்ன் பண்றோம் அப்படின்னாலுமே அதுல இந்த ஒரு கிளாரிபிகேஷனும் இல்லாம ஈஸியா நம்ம மூவ் ஆயிட்டோம் சொன்னா மறக்கவே மறக்காது. ஓகேயா? இதுல நம்ம பார்க்க போறது ஹோமோஜீனியஸ், ஹெட்டிரோஜீனியஸ் அப்படின்னு சொல்றதுதான். ஓகே. சோ ஹோமோஜீனியஸ், ஹெட்டிரோஜீனியஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு படித்தானது, பல படித்தானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை 2 வகையா எப்படி நம்ம பியூரர் 2 வகையாக பிரிச்சோமோ அதே போல இம்பியூரையும் ஒருபடித்தானது, பலபடித்தானது அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். இது எப்படி நமக்கு கலந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு மிக்சரை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது சீரா கரெக்டா என்ன ஆயிருக்கு, மிக்ஸ் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னா அதுதான் ஒருபடித்தானது. பலபடித்தானது அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய ப்ரப்போர்ஷன் இஸ் நாட் ஈக்குவல், இட் இஸ் நாட் மிக்ஸ்டு. கண்டிப்பாக அது என்னது, ஒன்றோடு ஒன்று கலக்காம இருக்கும். யூனிஃபார்ம், நான் யூனிஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுதான் ஒருத்தானது, பலத்தானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது. இதுல இப்ப யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லும் போது சர்க்கரையும் தண்ணியும் நம்ம கலக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுல சர்க்கரையை கலந்தோம்னு சொன்னா டெஃபினெட்லி இட் வில் பி டிசால்வ்டு. அப்ப இதுல என்ன ஆகுது, கலக்குது. அப்ப சர்க்கரை கரைஞ்சிரும். இது ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் சால்ட்டையும் ஆட் பண்றேனாலும் டெஃபினெட்லி இட் வில் ஆல்சோ டிசால்வ்டு. கண்டிப்பாக என்ன ஆகும், இதுவுமே கரைஞ்சிரும். மோரோவர் இது ஹாட் வாட்டரா இருந்ததுன்னு சொன்னா இம்மீடியட்லி டிசால்வ்டு, அது உடனடியாக கரையும். ஏன்னா சூடான காப்பியில நம்ம சுகர் ஆட் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், கரெக்டா டக்குனுமே அதுல ஃபுல்லுமே கலந்துரும். கோல்டு வாட்டர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சுகர் நம்ம லெமன் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்றோம்னு சொன்னா ஒரு 1 or 2 மினிட்ஸ் ஆகும் அந்த சுகர் டிசால்வ் ஆகிறதுக்கு. ஓகே. சோ இப்ப நம்ம இதுல சர்க்கரையும் தண்ணியில சர்க்கரையை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லுமே கரைஞ்சிடுத்து. அடியில பாருங்க ரொம்ப லைட்டா தான் இருக்கு, டிசால்வ் ஆகுது. அப்ப இது என்ன நமக்கு ஒருபடித்தானது, ஹோமோஜீனியஸ், யூனிஃபார்மாக ஈஸியா அதுல என்ன ஆயிடும், கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ல கலந்துரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இதே நம்ம ஹெட்டிரோஜீனியஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது சர்க்கரையையும் இந்த மரத்தூளையும் நம்ம என்ன பண்ணலாம், இதுல ஃபுல்லுமே கலக்கறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மணல் எடுத்துக்கலாம், மரத்தூள் எது வேணா நம்ம எடுத்துக்கலாம். சோ இது ஹஸ்க்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இப்ப நான் இதுல சுகரை மிக்ஸ் பண்றேன்னு சொன்னா இது ஒன்றோடொன்று நன்றாக கலக்குதா பாருங்க. கண்டிப்பாக என்ன ஆகாது, இது மிக்ஸ் ஆகாது. நமக்கு இது ஈக்குவலா யூனிஃபார்ம் அப்படின்னாலே என்னது, எல்லோரும் யூனிஃபார்ம் அப்படின்னு நம்ம எதுக்கு அழகா எல்லாரும் யூஸ் பண்றோம்னு கேட்டா ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மென்டாலிட்டி வரணும், யூனிஃபார்ம் யூஸ் பண்றோம். இப்ப இதுல கரெக்டா கரையக்கூடிய ஒரு தன்மையில இருந்த இந்த விஷயம், ஆனா இதுல என்ன ஆகாது, கரெக்டா அதுல மிக்ஸ் ஆகாது. என்ன செஞ்சாலும் நம்மளால அதை பிரிக்கவும் முடியவே முடியாது. அது தனியாக நம்ம பிரிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு டிஃபரெண்ட் டஃப்பான ஒரு விஷயம். ஸோ ஆஸ் வெல் அஸ் வாட்டர்ல சுகர் ஆட் பண்ணும்போது ஈஸியா மிக்ஸ் ஆனது. ஆனா தண்ணி பாருங்க, தண்ணி மேல என்னன்னா இப்ப ஆயில் ஆயில் டிராப்ஸ்
அதுல என்ன பண்ண, அதுல ஃபுல்லுமே ஜாயின் பண்ண, அதுல விட்டேன். அப்ப என்ன ஆச்சு அந்த இடத்துல, அது மிக்ஸ் ஆகவே இல்லை. மழை தண்ணியில பார்க்கும்போது வண்டியில போகிறீங்க, அப்ப போகும்போது பெட்ரோல் டேங்க்ல இருந்து அந்த ஒரு 1 or 2 டிராப்ஸ் அதுல வந்து என்ன ஆகும், லீக்கேஜ் ஆச்சுன்னா கலர் கலரான ஒரு தண்ணியில எண்ணெய் மிதக்கிற மாதிரி நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே போல இந்த தண்ணியில நம்ம எண்ணெயை விட்டோம் அப்படின்னு சொன்னா இதுவும் மிக்ஸ் ஆகாது. சர்க்கரையோ அல்லது உப்போ கலக்கும் பொழுது யூனிஃபார்மாக கலக்கக்கூடிய ஒரு விஷயம் வாட்டர் அண்ட் தென் ஆயில் அப்படின்னு சொன்னா அதுல என்ன ஆகாது, நமக்கு டிசால்வ் ஆகவே ஆகாது அப்படிங்கிறது. ஓகேயா? சோ திஸ் இஸ் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் மிக்சர். மிக்சர் அப்படிங்கும்போது ஒன்றோடு ஒன்று நமக்கு என்ன ஆகாது, கலக்கக்கூடியது கலக்காதது அப்படிங்கிறது நம்ம இந்த 2 வகையாக பிரிச்சுக்கலாம். சோ மேட்டர்னா பியோர் எம்பியூரா பிரிக்கலாம், பியூரா எலமெண்ட் காம்பவுண்டா பிரிக்கலாம், அண்ட் தென் இம்பியூரா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஹோமோஜீனியஸ் ஹெட்டிரோஜீனியஸ் நம்மளால ஈஸியா பைஃபர்கேட் பண்ண முடியும். ஓகே, சோ தென் நம்ம இப்ப பார்த்த எலமெண்ட் அண்ட் தென் ஃபுல்லு காம்பவுண்டு மிக்சர் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்கலாம். எலமெண்ட் அப்படின்னு சொன்னா என்ன சொன்னோம், தனிமம் அப்படின்னு சொன்னோம். தனிமம் அப்படின்னு சொன்னாலே தமிழ்ல ஒருமை பன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? அப்ப நமக்கு வந்து ஒன்னே ஒண்ணு இருந்தாதான் இப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த தனிமங்கள் அப்படின்னு சொன்னா என்னது, ப்ளூரல், பன்மை நமக்கு தெரியும். சேர்மங்கள் அப்படின்னு சொன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட தனிமங்கள் ஒன்று சேர்ந்து நமக்கு உருவாகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நமக்கு தனிமங்களால் ஆகப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே சாலிட், லிக்விட் அண்ட் தென் கேஸ், எதை வேணா எடுத்துக்கலாம். திட, திரவ, வாயு, எந்த பொருளை எடுத்தாலுமே இதுக்கு அடிப்படை எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இசையின் அடிப்படை அப்படின்னு சொன்னா என்ன சொல்லியிருக்காங்க, லெட்டர் சரி க ம ப த நீ சா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்ப இதுதான் பேசிக். இப்போ இசையினுடைய ஆரம்பம். நம்ம எந்த ஒரு இதுக்குமே பேசிக் லெட்டர். தமிழ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், உயிரெழுத்துக்கள் ஆ ஆ சொல்லுவோம், அண்ட் தென் நம்ம வந்து காங்கா சா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் மெய்யெழுத்துக்கள், உயிர் மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மொழி. இங்கிலீஷ்ல எடுத்தா ABCD சொல்லலாம். மேக்ஸ்ல அடிப்படை 1 2 3 நம்பர்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக். அப்ப ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு பேசிக் இருக்கிற மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த தனிமம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சோ அப்ப தனிமம் அப்படிங்கிறது தான், தனிமத்தினால் ஆனது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப ஒரே ஒரு தனிமங்களால் உருவாக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா இல்ல, எல்லாம் சின்ன சின்ன பொருட்களாக சேர்ந்துதான். செடி அப்படின்னு எடுத்தா செடி என்ன பண்ணுது, கார்போஹைட்ரேட் ப்ரிப்பேர் பண்ணுது, சன்லைட்டை எடுத்துக்கிறாங்க, வாட்டர் எடுத்துக்கிறாங்க. எங்க இருக்கு, சாண்ட்ல இருக்கு கண்டிப்பா. அண்ட் தென் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபெர்டிலைசர் ஆட் பண்ணுவோம், பெஸ்டிசைட், பூச்சி வந்துட்டா பெஸ்டிசைட் அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு தான் ஒரு செடியாகப்பட்டது என்ன ஆகும், பூ பூத்து காய் காய்ச்சி நமக்கு பழங்கள்லாம் கொடுக்குது இல்லைங்களா? அது போல அதுல வரக்கூடிய பழங்கள்ல பல வகையான விட்டமின் இருக்கு, எல்லாம் ஆட்ல பார்த்துருப்பீங்க. என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லுவாங்க. கோதுமைன்னு எடுத்தா அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு, அரிசியில இருக்கு, கம்புல, கேழ்வரகுல, தானியங்களா அல்லது காய்கறிகளா, பழங்களா. அப்ப இந்த செடியில் உருவாகக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் பல வகையான சத்துக்கள் இணைஞ்சிருக்கு, பல வகையான தனிமங்கள் இணைந்து இருக்கு. செடி கொடி மட்டும் கிடையாது, நம்முடைய உடல் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுல என்னெல்லாம் இருக்கு, ரத்தம் மெயினா, ரத்தத்துல என்னெல்லாம் இருக்கு, நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஹீமோகுளோபின் இருக்கு, பிளேட்லெட்ஸ் இருக்கு, அதே போல நமக்கு வந்து அது அந்த ரத்தம்ங்கிறது ஒண்ணுக்கு மாதிரி எலும்பு இருக்கு, நரம்பு இருக்கு, ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டம் இருக்கு, சதையால உருவாக்கப்பட்டு இருக்கு. எக்ஸ்டர்னலா நமக்கு இவ்வளவு ஒரு ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, நடப்பதற்கு எல்லாத்துக்கும் தனித்தனியான உறுப்புகள், இது எல்லாத்தையும் சேர்ந்துதான். அப்ப நம்ம உடம்புல நம்ம எடுத்துக்க கூடிய இந்த
காய்கறி எடுத்துக்கிறோம், பழம் எடுத்துக்கிறோம், அண்ட் தென் வெஜிடபிள்ஸ், அண்ட் தென் அடுத்தது நமக்கு வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் சொன்னா அது அந்த மாதிரி எல்லா உணவுப் பொருள்களையும் நம்ம உடலாக்கப்பட்டது எடுத்துக்கொண்டு தான் அது என்னவா மாத்துது, எனர்ஜியா மாத்தி நம்ம உடலுக்கு அனுப்புறது இல்லையா. அப்ப நம்ம உடலிலேயே பல வகையான தனிமங்களால் உருவாக்கப்பட்டது நம்மளால என்ன சொல்லலாம், அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஒரு மோர் டு நோ அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதுல என்னென்னலாம் இருக்கு பாருங்க. முக்கியமான விஷயம் ஆட்டம், மாலிகூல்ஸ், இந்த ரெண்டுமே முக்கியமானது. ஆட்டம் அப்படிங்கிறது அண்ட் தென் மாலிகூல் அப்படின்னு சொல்லலாம். அணுன்னு சொல்லுவோம், மூலக்கூறுன்னு சொல்லுவோம். எல்லா பொருட்களும் என்ன சொல்லியிருக்கோம், அணுக்களால் ஆக்கப்பட்டதுதான். பேசிக் இதுதான். அதுக்கப்புறம் மூலக்கூறுகள், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இணைந்துதான் நம்ம உடம்புல அந்த ஒவ்வொரு உறுப்புகளாக ஆர்கனா மாறும், ஆர்கன் சிஸ்டமா மாறும், அடுத்த உறுப்புகள் இந்த உடல் அமைப்பு எல்லாத்தையுமே உருவாக்கி கொடுக்கும். அப்ப எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதுல இருக்கக்கூடிய பேசிக் ஸ்மால் எலமெண்ட் அப்படின்னு சொன்னாலே அது என்னன்னு கேட்டா அணு. ஒரு வேதிவினையில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு தனிமத்தினுடைய மிகச்சிறிய துகள் அப்படிங்கிறது, மிகச்சிறிய துகள் எது அப்படின்னு கேட்டா அணுதான். அணு அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு சிறிய அணு. அப்போ ஒரு ஒரு அணுக்களாக இணைந்துதான் நமக்கு மூலக்கூறுகள் உருவாகுது. மூலக்கூறுனா ஒரு தனிமமோ அல்லது ஒரு சேர்மத்தினுடைய சின்ன துகளோ சேர்ந்ததுதான் நமக்கு என்ன சொல்லுவோம், மூலக்கூறுன்னு சொன்னோம். ஸோ எடுத்துக்காட்டு நம்ம ஹைட்ரஜன்ல என்ன இருக்கு, ரெண்டு நமக்கு ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லும் போது அதுல ரெண்டே ரெண்டு H2 அப்படின்னு சொல்லுவோம், இரண்டு ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கு. மூலக்கூறு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன சொல்லலாம், நீர், தண்ணியை எடுத்துக்கலாம், H2O அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா. சோ கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க பாருங்க, இது கார்பன் எடுத்துக்கலாம், இத நமக்கு வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். ஒரு போர்ஷன் கார்பனும், ஒரு பங்கு கார்பன், இரண்டு பங்கு ஆக்சிஜன் சேர்ந்தது. இதை நீ கார்பன் எடுத்துக்கோ, இது ஆக்சிஜன் எடுத்துக்கோ அப்படின்னு எடுத்துக்கும் போது என்ன பண்ணலாம், இவ்வாறு இணைந்துதான் நமக்கு இந்த காற்று என்பது உருவாகிறது. ஒரு பங்கு கார்பன், இரண்டு பங்கு ஆக்சிஜன். இதுதான் என்ன சொல்லலாம், மூலக்கூறு சொல்லலாம். நம்ம அது என்ன சொல்லலாம், நமக்கு வந்து ஆக்சிஜன் சொல்லலாம், அதை வாட்டர்னு எடுத்துக்கலாம். இப்ப இதே மாதிரி எடுத்துக்கலாம், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். வாட்டர் ஒரு ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேயா. சாரி 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 இது கார்பன் டை ஆக்சைடு போது இதுலதான் டபுள் பாண்ட் வரும். உங்களுக்கு இதை வாட்டருக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இந்த மாதிரியானது. ஓகேயா. சோ இப்படிதான் நமக்கு ஒவ்வொரு தனிமங்களும் இணைந்து நமக்கு பல வகையான சேர்மங்களை நமக்கு கொடுக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. சோ நமக்கு வந்து எலமெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், தனியாக ஒரே ஒரு தனிமங்கள் உருவாயிருக்கிறது தான் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அப்படிங்கிறது எல்லாமே. அடுத்தது நம்ம பார்த்தது சேர்மம் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம எக்ஸாம்பிளா என்ன சொல்லியிருக்கோம், நமக்கு வந்து காம்பவுண்ட்ஸ், அதுல ஆட்டம் மாலிகூல்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தது இப்போ வந்து காம்பவுண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம சொன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ இதெல்லாம் காம்பவுண்ட்ஸுக்கு நமக்கு வந்து எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு சொல்லலாம். காம்பவுண்ட் அப்படின்னா சேர்மம், இரண்டு தனிமங்கள் இணைந்து உருவாகக்கூடியது தான் சேர்மம் சொல்றோம். கார்பன்கிறது ஒரு தனிமம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் ஒண்ணு, ஆக்சிஜன். ஸோ இந்த இரண்டும் சேர்ந்து நமக்கு உருவாகக்கூடியது. சர்க்கரைன்னு சொன்னா C12H22O11 அப்படிங்கிறது. இதுலயுமே பிரக்டோஸ் இருக்கும், சுக்ரோஸ், அந்த இதெல்லாம் கலந்துதான் நமக்கு இந்த மாதிரி உருவாயிருக்கும். ஓகே. C6H12O6 அப்படின்னு நம்ம இதனடா பிரிச்சுக்கலாம். சோ இப்படிதான் நமக்கு சேர்மங்கள் என்பது நமக்கு உருவாகும். சோடியம் குளோரைட்னா சோடியம் அண்ட் தென் குளோரின் இரண்டும் ஒரு ஒரு பங்கு நமக்கு இணைந்து உருவாகுது. சோ தனிமத்திற்கும் சேர்மத்திற்கும் நமக்கு வந்து எலமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் உண்டான ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, எலமெண்ட் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு பொருளால் ஆக்கப்பட்டது, மேட் அப் ஆஃப் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. சோ எலமெண்ட்னா ஒரே மாதிரியானது இருக்கும், ஒரே மாதிரியான அணுக்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லும் போது மோர் தேன் நமக்கு வந்து ஒரு ஆட்டம்ஸ். ஓகேயா. ஒரு தனிமத்திற்கு மேல் பல வகையான அணுக்களாக நமக்கு உருவாக்கப்பட்டது. என்ன பண்ண முடியும், சின்ன சின்ன பொருள்களாக நம்மளால என்ன பண்ண முடியும், அழகா இதை நம்ம வந்து பிரிக்கலாம். ஆனா இந்த நமக்கு வந்து எலமெண்ட் காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ண முடியாது, ஒரே மாதிரி இருக்குங்கிறதுனால நம்மளால
சீக்கிரமாக பிரிக்க முடியாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா? அதுல எல்லா வகையிலுமே இருக்கும் சேர்மத்துல இருக்கக்கூடிய பண்புகள். இப்போ சோடியம் குளோரைட்னா சோடியத்திற்கு ஒரு பண்பு இருக்கும், குளோரினுக்கு ஒரு பண்பு இருக்கும். ரெண்டையும் சேர்த்து இணைத்ததுக்கு அப்புறமாக அது ஒரு டேஸ்ட் கொடுக்குது. இப்போ சர்க்கரையின் போது தனித்தனியா வேற வேற வகையில இருக்கும். அது என்ன பண்றோம், ஒன்றாக இணைந்ததுக்கு அப்புறம் அது ஒரு விதமான ஒரு தன்மையில இருக்கும். ஆனா இந்த எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான பண்புகளோட தான் இருக்கும். அதுல நம்மளால என்ன பண்ண முடியாது, பண்பை மாற்ற முடியாது. பகுதி பொருட்களால் நம்மளால இதை பிரிக்க முடியும். இதை என்ன பண்ண முடியாது, நம்ம வேதியியல் முறையில பிரிக்கலாமே தவிர பகுதி பொருட்களாக பிரிக்க முடியாது. இப்ப வேதியியல் பொருள் அப்படின்னு சொல்லும் போது என்னது, நமக்கு இதை எவாப்ரேட் பண்ணலாம். நம்ம ஒரு சர்க்கரை தண்ணியோ அல்லது சுகர், நமக்கு இதுல சால்ட் வாட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேயா? இதுல தண்ணி எடுத்துட்டு இதுல நான் என்ன ஆட் பண்றேன் அப்படின்னு கேட்டா சோடியம் குளோரைட், உப்பு ஆட் பண்ணிட்டு தண்ணியை கொதிக்க வைக்கிறேன். ஓகே, சோ இப்போ நான் இதுல கொதிக்க வைக்கும் போது தண்ணி என்ன ஆகும், ஆவியாயிடும். அடியில என்ன ஆகும், சால்ட் மட்டுமே இந்த இடத்துல செடிமெண்டா பிரிஞ்சிருக்கும். அப்ப சோடியம் குளோரைட் தனியாகவும் தண்ணியை தனியாகவும் நம்மளால என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும். So this is chemical reaction. When we want to heat this பவுல், நம்ம இதை சூடுபடுத்தும் பொழுது மட்டுமே தான் இந்த உப்பு தனியாக நமக்கு தண்ணி தனியாக பிரிக்க முடியும். அதுல நம்ம தனியா இருக்கும்போது இதை என்ன பண்ண முடியாது, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரே மாதிரி இருக்கும். இயற்பியல் முறையில இல்லைனாலும் வேதியியல் முறையில நம்மளால இதை என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இது வரைக்கும் பார்த்தது என்ன டாபிக்ஸ், மேட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதுல இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா எலமெண்ட், காம்பவுண்ட் அண்ட் தென் மிக்சர். எலமெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை என்ன, எப்படி அதனுடைய நேச்சர் இருக்குங்கிறது பார்த்தோம். அண்ட் தென் காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னா எப்படி ஃபார்ம் ஆகுது, இரண்டிற்கும் உண்டான ஒரு டிஃபரன்சியேஷன், வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறது. இது எல்லாமே ரொம்ப அடிப்படையானது, எளிதான கான்செப்ட். ஸோ ஐ திங்க் எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கறது கலவை. இப்ப சேர்மம் எப்படி சொன்னோமோ அதே போலதான் இப்ப கலவைகள் நம்ம பிரிக்கலாம். ஓகேயா? அப்ப நம்ம ஒவ்வொரு கலவைகள் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இந்த மிக்சர்ஸை நம்ம பிரிக்கலாம். மிக்சர் அப்படின்னு சொல்லும் போதே ஒன்றுக்கு மேற்பட்டது கண்டிப்பாக, இட் கண்டைன்ஸ் 2 or more kinds of elements or compounds physically mixed அப்படிங்கிறது தான் என்ன சொல்றது, கலவை. 1 or more, நிறைய அதுல கலந்திருந்தா மட்டும்தான் அதை என்ன சொல்றோம், மிக்சர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே, சோ நம்ம என்னென்னலாம் எடுத்துக்கலாம், நம்ம எடுத்துட்டோம்ல. அப்ப சுகர் அண்ட் வாட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுலயே நான் சால்ட்டையும் ஆட் பண்றேன் அப்படின்னு சொன்னா சால்ட் எல்லாத்தையுமே கலந்துருக்கேன் இல்லையா, சுகர் இருக்கு, சால்ட் இருக்கு, அண்ட் தென் நம்ம அதுல வாட்டர் எல்லாமே கலந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒண்ணு இருக்கு. அப்ப இதுதான் மிக்சர். நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். லெமன் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுல லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவோம், வாட்டர் அண்ட் தென் சுகர். அந்த மாதிரி நமக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே அதுல நம்ம ஃபுல்லா ஆட் பண்ணிட்டே இருப்போம். ஓகே, சோ இந்த மாதிரி பல வகையான பொருட்கள், நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு என்ன சொல்லலாம், அதுல இருக்கக்கூடியது எல்லாம் கலவைகள் சொல்லலாம். சர்க்கரை, உப்பு, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கலாம், வாட்டர் வேப்பர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே கலவைன்னு சொல்லலாம். ஐஸ்கிரீமு, இப்ப சின்ன சின்ன பொருள் நம்ம பிளட்ல இருக்கக்கூடியது, பிளட்டுமே ரொம்ப ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சோ மிக்சருக்கு இது எல்லாமே நமக்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ இப்போ நம்ம எப்படி அதுல எல்லாம் என்னென்ன பிரிவுகள் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த கலவைகளுக்கும் சேர்மங்களுக்கும் உண்டான ஒரு வேறுபாடு என்ன, கலவைனா என்னப்பா, சேர்மம்னா என்ன. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சேர்மங்கள் பத்தி பார்த்தோம் இல்லையா, எலமெண்ட் அப்படின்னு பார்த்தோம், காம்பவுண்ட் பார்த்தோம். இப்போ பார்க்கும் பொழுது இந்த காம்பவுண்டும் மிக்சரும் ஒரே மாதிரியா இருக்க மாதிரி இருக்கே நமக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக என்ன எல்லாருக்கும் உண்டான ஒரு டவுட் வரும். அப்ப கலவைகளுக்கும் சேர்மங்களுக்கும் என்ன வித்தியாசம், கலவை அப்படின்னு சொன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள். ஓகே, மோர் தேன் 1 எலமெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ சேர்மம் அப்படின்னு சொல்லும் போது ஒரே மாதிரியான பொருளாளாகவும் நமக்கு
அது உருவாயிருக்கலாம். அந்த மாதிரியான சேர்மங்களும் இருக்கு. அப்ப இதுல இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே எப்படி இருக்கும்னு கேட்டா அதனுடைய நேச்சர் தன்மை ஒரே மாதிரி இருக்கும். இப்ப இந்த நமக்கு வந்து சேர்மத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த சேர்மம் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு பொருளுமே வித்தியாசமா இருக்கும். நம்ம என்ன சொன்னோம்? சோடியமும் குளோரைடும் இணைந்து உருவாகிறதுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த கலவையிலேயே நமக்கு வந்து என்ன பண்ணலாம்? தனித்தனியாக பிரிக்கலாம், பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப இது என்ன பண்ணலாம்? எந்த ஒரு விதத்திலும் எந்த ப்ரப்போர்ஷன்லயுமே நமக்கு வந்து பல வகையா கலந்துருக்கும். ஆனா இதுல ஒரே மாதிரியானது கான்ஸ்டன்டான ப்ரப்போர்ஷன்ல மட்டும்தான் நம்ம மிக்சர்ல இதை தயாரிக்க முடியும். சோ என்ன சொல்லியிருக்கோம்? இந்த சேர்மத்தை நம்ம வேதி வினையில் கெமிக்கல் ரியாக்ஷன்ல மட்டும்தான் இதை என்ன பண்ண முடியும்? பிரிக்க முடியும். இதை நம்ம பிசிக்கலாவும் இயற்பியல் முறையிலையும் நம்ம என்ன பண்ணலாம்? கலவைகளை பிரிக்கலாம். திஸ் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அபவுட் திஸ். ஓகேயா? கலவைக்கும் சேர்மத்திற்கும் நம்ம வந்து என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம இதுதான் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அப்ப மிக்சர்னா என்னது, காம்பவுண்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து டைப்ஸ் ஆஃப் மிக்சர். ஜஸ்ட் வெயிட். இப்போ சோ பாருங்க, இதுதான் எலமெண்ட்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன, மிக்சர்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். எலமெண்ட் அப்படிங்கும்போது பாருங்க இப்படி எப்படி இருக்கு? ஒன்னே ஒன்று தனித்தனியாக ஒரே ஒரு தனிமங்கள் இணைந்து நமக்கு. காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கு? ஒன்றுக்கும் மேற்பட்டது. நான் காமிச்சேன் இல்லைங்களா? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தென் வாட்டர் அப்படின்னு தனித்தனியா நம்ம காம்பவுண்ட். மிக்சர் அப்படிங்கும் போது இந்த மாதிரி தான் கலந்துருக்கும். எப்படி வேணா அதுல கலந்துருக்கும், ஒரே மாதிரியான ஒரு பகுதி பொருள்ல இருக்காது அப்படிங்கிறது தான் நம்ம மிக்சர். ஸோ இந்த பிக்சரை நம்ம அழகா ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா எலமெண்ட்னா எப்படி இருக்கும் அதுல பாருங்க. இப்ப ஆக்சிஜன் அப்படிங்கும்போது 2 மூலக்கூறு, ஹைட்ரஜன்னா 2 மூலக்கூறு, அப்ப இரண்டு இரண்டு இணைந்து இருக்கு. காம்பவுண்ட் அப்படிங்கும்போது 2 வேறு, கார்பனும் ஆக்சிஜனும் இணைந்தது, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்தது. அந்த மாதிரி நம்ம இது உருவாயிருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ மிக்சர் அப்படிங்கும்போது எப்படி வேணா கலந்து இருக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை இன்னும் நீங்க வந்து ஈஸியா இப்ப பாருங்க, கார்பன் அண்ட் தென் ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இது பாருங்க, சால்ட் சோடியமும் குளோரைடும் இணைந்தது. இதுல சுகர் அப்படிங்கும் போது நமக்கு கார்பன் அண்ட் தென் என்ன சொல்லியிருக்கோம்? ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாமே சொல்லியிருக்கோம். அப்ப வாட்டர் பார்ட்டிகல் சார்ஜஸ் இதோட இணையுதுன்னா பாருங்க, அதனுடைய சார்ஜஸும் அதுல சேர்ந்து காமிக்கும். பாருங்க எந்த மாதிரியான ஒரு சார்ஜஸ்ல இருக்கு அப்படிங்கறதும் நம்ம பாத்துக்கலாம். இதுல நான் எப்படி உங்களுக்கு காமிச்சேனோ அதே மாதிரி ஒரு ரெண்டு ஒயிட் அப்படின்னு இருக்கு. இதை இன்னும் நீங்க வந்து 3D டைமென்ஷன்ல பார்க்கும்போது இன்னும் கிளியரா இருக்கும். பாருங்க இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்லலாம், இந்த மாதிரி அணுக்களாகப்பட்டது ரொம்ப க்ளோஸ்லி பாண்டட். அழகா இந்த மாதிரியான ஒரு பிணைப்புல தான் இந்த அணுக்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு இந்த மாதிரி சேர்மங்களாக உருவாயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுல ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கலர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும். இப்போ இதுல எவ்வளோ வேகமா நம்மளால இது வந்து ரொட்டேட் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தகுந்த மாதிரி மூவ் ஆகும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிமங்கள் மீது எல்லாமே எப்படி இருக்கும்? இதே மாதிரி தான் நமக்கு வந்து ஃபுல்லா மூவ் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா நமக்கு நம் உடலே பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். பல வகையான தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாகவும் கலவைகளாகவும் தான் நமக்கு உருவாயிருக்கு. இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு இந்த மாதிரி உருவாகுது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ் அப்படின்னு சொன்னா நமக்கு கலவைகளினுடைய வகைகள் தான் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். கலவைக்கும் சேர்மத்திற்கும் உண்டான ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது கலவையின் வகைகள். நீங்க சப்டாபிக் கண்டிப்பா ஒரு கலவை ஹெட்டிங் படிச்சா அதுல டைப்ஸ் இருக்கா அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ், என்ன வகையான மிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி அதை பிரிக்கலாம் அப்படிங்கறது தான் அடுத்து நம்ம பார்க்க போறது. ஓகே, சோ டைப்ஸ் ஆஃப் மிக்சர் சொல்லும் போது நம்ம எப்படி பார்த்தோம்? ஹோமோஜீனியஸ், ஹெட்டிரோஜீனியஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? அதே போலதான் கலவைகள்லையும் நம்ம என்ன பண்ணலாம்? ஒருபடித்தானது, பலபடித்தானது அப்படின்னு சொல்லிட்டு கலவைகளையும் நம்மால் 2 வகையாக பிரிக்கலாம் சொல்லலாம். சோ இதுதான்
ஒருபடித்தானது பலபடித்தானதுக்கு உண்டான ஒரு கான்செப்ட் கண்டிப்பா உனக்கு புரிஞ்சிருந்ததுன்னு சொன்னா, சேர்மத்துல எப்படி இருந்ததோ அதே போலதான் இந்த கலவைகள்லையும் நமக்கு இருக்கு. இப்போ ஒருபடித்தானது அப்படிங்கிறத நம்ம இன்னும் மீண்டும் 2 வகையா பிரிக்கலாம். ட்ரூ சொல்யூஷன், உண்மையானது. நம்ம என்ன கரைசல் எடுத்துக்கலாம்? உண்மை கரைசல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் அடுத்தது நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அலாய்ஸ், உலோக கலவைகள். நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே ஒரே மாதிரியான மெட்டலால உருவாகல. ஒரு பொருளை எடுத்துட்டோம்னு சொன்னா அது பித்தளை, செம்பு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஆர்னமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். கோல்டு அண்ட் தென் என்ன அதுல இருக்கும்? கண்டிப்பாக நம்ம வந்து அதுல காப்பர், நம்ம வந்து செப்பு ஆட் பண்ணி தான் பண்ணுவாங்க. அது போலதான் ஒவ்வொரு உலோகங்களும் நமக்கு வந்து பல வகையான கலவைகள், உலோக கலவைகளாக தான் நமக்கு உருவாயிருக்குன்னு எடுத்துக்கலாம். சோ ட்ரூ சொல்யூஷன் அப்படின்னு சொன்னா, உண்மையான கரைசல் அப்படின்னா என்னது? நம்ம ஒருபடித்தானது அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லியிருக்கோம்? அது எப்படி உருவாயிருக்கு, அதை நம்ம வந்து பிரிக்க முடியுமா, பிரிக்க முடியாதா அப்படிங்கிறது தான். அப்போ ஒருபடித்தான கலவைகள்ல நம்மளால என்ன பண்ண முடியாது? தனித்தனியாக நம்மளால பிரிக்கவே முடியாது. இப்போ சர்க்கரையும் தண்ணியும் நான் இதுல கலந்துட்டேன். நான் இப்ப திருப்பி இது ஒன்னா கலந்ததுக்கு அப்புறம் எனக்கு சர்க்கரையை தனியா கொண்டா, உப்பை தனியா கொண்டானா இதுல நம்மளால பிரிக்கவே முடியாது. இதுல பல வகையான வெஜிடபிள்ஸ், இதை நம்மளால பைஃபர்கேட், தனித்தனியா சுகரையும் இதையும் என்னால பிரிக்க முடியுமான்னு கேட்டா, பெரிய பெரிய ஒரு துகள், இப்ப டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸை மிக்ஸ் பண்றோம்னு சொன்னா ஈஸியா என்ன பண்ணலாம்? செப்பரேட் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுதான் நமக்கு வந்து பலபடித்தானது அப்படி சொல்ல. ஒருபடித்தான கலவை அப்படின்னு சொல்லும் பொழுது ஹோமோஜீனியஸ் சொன்னா அது என்ன பண்ண முடியும்? ஒரே மாதிரியான சரியான ப்ரொபோர்ஷன் நம்ம வந்து கலவையில இது வந்து கலந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே மாதிரியான பண்புகள் இருக்கும். எடுத்துக்காட்டு நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம், மில்க் எடுத்துக்கலாம், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஏர், இது எல்லாத்தையும் நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். இதை நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது? தனித்தனியாக பிரிக்க முடியாது. தண்ணியில எனக்கு ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரிச்சு காமி அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? கண்டிப்பாக பார்க்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. பார்க்க அப்படிங்கிற வேர்ட் நம்ம ஏன் ஆட் பண்றோம்னு சொன்னா, காற்றுல ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேசஸ் கண்டிப்பா இதுல இருக்கு. இதுதான் எனக்கு வேணுங்கிறது. நம்ம வந்து நம்ம உடலாகப்பட்டது என்ன எடுத்துக்கிறோம்? ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட எக்ஸ்ஹேல் பண்றோம் இல்லையா? இன்ஹேலேஷன், எக்ஸ்ஹேலேஷன். உள்ள இழுத்துட்டு வேண்டாங்கிறத வெளிவிடுறோம். இதே பிளான்ஸ் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவை, எடுத்துப்பாங்க இல்லைங்களா? அப்போ இது நம்ம உள்ள போயிட்டு நான் பைஃபர்கேட் பண்றேன்னா நீ பண்றியா? ஆக்சிஜனை மட்டும் தனியா உள்ள பிரிச்சு அனுப்புறியா? இல்ல, நம் உடலாகப்பட்டது ரத்தத்துல உள்ள போய் கலந்து ஆக்சிஜனை மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாத எல்லாத்தையுமே நம்ம வெளிவிட்டுட்டு இருக்கோம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்ப நம்மால் கண்ணால் பார்க்கவும் முடியாது, நம்மளால ஏன்னா தனியாக பிரிக்கவும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு இதுலதான் இருக்கிறது இந்த ட்ரூ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒருபடித்தான கலவைகள்ல நம்ம வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒருபடித்தான கலவையில உண்மை கரைசல் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா? உலோக கலவை அப்படின்னு சொல்லும் பொழுது பல வகையான மெட்டல்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, பலபடித்தான கலவையில அதுல தனித்தனியாக என்ன பண்ண முடியும்? நம்மளால இதுதான் அப்படின்னு நம்ம பிரிக்கவும் முடியும். சர்க்கரையும் நம்ம என்ன பண்ணலாம்? கருங்கல் எடுத்துக்கலாம், பெரிய பெரிய கூழாங்கல், இது எல்லாத்தையுமே நம்ம கலந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக பிரிக்க முடியும். பல வகையான காய்கறிகள், பழங்கள், அப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஒன்னா கலக்குறோம். இப்ப மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு எல்லாமே வாங்கிட்டு வரோம்னு சொன்னா தனியா நம்மள என்ன பண்றோம்? தனித்தனியா பிரிச்சுட்டு அந்தந்த கண்டெய்னர்ல அழகா ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்ப நம்மளால இதை என்ன பண்ண முடியுது? பலபடித்தான கலவை அப்படின்னு சொன்னா அதுல நம்மளால பிரிக்க முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் பெஸ்ட் நமக்கு வந்து கான்செப்ட். ஒருபடித்தானது பலபடித்தானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது கலவைகளை எவ்வாறு பிரித்தெடுப்பது அப்படிங்கிறது தான். ஓகேயா? சோ இது வந்து ஒரு பெரிய டாபிக்ஸ். நம்ம வந்து எப்படி எல்லாம் பல வகையான முறைகள் நம்ம பயன்படுத்தி தான் இந்த கலவைகளை கையால பிரிக்கலாம். நம்ம என்ன சொன்னோம்? தண்ணியை நம்ம ஹீட் பண்ணும்போது எவாபரேட் ஆகுது, அதன் மூலமாக பிரிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தது மேட்டர், பருப்பொருள்கள் அப்படின்னா என்னங்கிற கான்செப்ட் பார்த்தோம். எலமெண்ட்
தனிமம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். காம்பவுண்ட் சேர்மங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் மிக்சர்ஸ் கலவைகள் அப்படின்னா இதுல ஒவ்வொன்றிலையும் எவ்வாறு இருக்கு. காம்பவுண்ட்னா இது ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசங்கள், அதுல இருக்கக்கூடிய சப்டாபிக்ஸ் எப்படி அதை பிரிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருக்கோம். ஐ திங்க் கண்டிப்பா ஒரு சின்ன கன்ஃபியூஷனோட தான் எல்லாரும் இருப்பீங்க. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு பிரிவுல இருக்க மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பா என்ன பண்ணணும், வீட்டுல போயிட்டு ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு தடவைக்கு இரு தடவை படிச்சீங்கன்னா அடுத்த செஷன் வரத்துக்குள்ளாரையும் உனக்கு நிச்சயமாக இதுல ஒரு ஐடியா கிடைக்கும். ஏதாவது டவுட் அப்படின்னு சொன்னா நீங்களே என்ன பண்ணுங்க, அதை நோட் பண்ணிட்டு வந்து கேளுங்க. ஒன்ஸ் அகைன் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, பட் கண்டினியூஸா ஃபாலோ அப் அப்படிங்கிறது இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும். அண்ட் அடுத்த டாபிக் போகும்போது இதனுடைய இது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எஸ்பெஷலி 10th ஸ்டாண்டர்டுக்கும் இது வரும். அப்ப நமக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாம ஈஸியா நம்மளால மூவ் ஆகி அடுத்தடுத்த லெசனுக்கு நம்மளால போக முடியும். ஓகேயா? ஸோ இந்த 2 பேஜஸ் மட்டுமே ரீட் பண்ணுங்க. முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து எழுதிக்குங்க. இது மெயின் டாபிக் சப் டாபிக்னு. அப்போ எக்ஸாமினேஷன் டயத்தில் அந்த நோட்டை மட்டும் ரிவைஸ் பண்ணா உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லுமே அழகா உன்னால கேதர் பண்ண முடியும், ரீகால் பண்ண முடியும். ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.